For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். Write short note. Crimes against women. சிறுகுறிப்பு எழுதுங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். Crimes against women in India. Crimes against women in India are a significant concern, reflecting deep-seated social and cultural issues. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க கவலைக்குரியவை, ஆழமான சமூக மற்றும் கலாச்சார பிரச்சினைகளை பிரதிபலிக்கின்றன. Types of crimes. Crimes against women include rape, dowry deaths, domestic violence, sexual harassment, human trafficking, and acid attacks. குற்றங்களின் வகைகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கற்பழிப்பு, வரதட்சணை மரணங்கள், வீட்டு வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், மனித கடத்தல் மற்றும் அமில தாக்குதல்கள் ஆகியவை அடங்கும். Causes. These crimes are often rooted in patriarchal attitudes, gender inequality, and social norms that perpetuate violence against women. காரணங்கள். இந்த குற்றங்கள் பெரும்பாலும் ஆணாதிக்க மனப்பான்மை, பாலின சமத்துவமின்மை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிலைநிறுத்தும் சமூக விதிமுறைகளில் வேரூன்றியுள்ளன. Consequences. Crimes against women can have severe physical, emotional, and psychological consequences, affecting not only the individual but also their families and communities. விளைவுகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடுமையான உடல், உணர்ச்சி மற்றும் உளவியல் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இது தனிநபரை மட்டுமல்ல, அவர்களின் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களையும் பாதிக்கும். Addressing the issue. பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். Legislative measures. Strengthening laws and enforcement mechanisms to prevent and punish crimes against women. சட்ட நடவடிக்கைகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் தண்டிக்கவும் சட்டங்கள் மற்றும் அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்துதல். Social awareness. Promoting social awareness and education to challenge patriarchal norms and attitudes that perpetuate violence against women. சமூக விழிப்புணர்வு. ஆணாதிக்க விதிமுறைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிலைநிறுத்தும் அணுகுமுறைகளை சவால் செய்ய சமூக விழிப்புணர்வு மற்றும் கல்வியை ஊக்குவித்தல். Support services. Providing support services, such as counseling, legal aid, and shelters, to help women affected by violence. ஆதரவு சேவைகள். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவ ஆலோசனை, சட்ட உதவி மற்றும் தங்குமிடங்கள் போன்ற ஆதரவு சேவைகளை வழங்குதல். Conclusion. Crimes against women in India are a complex issue that requires a comprehensive approach to address. By promoting social awareness, strengthening laws, and providing support services, it is possible to reduce the prevalence of these crimes and promote a safer and more equitable society for women. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது ஒரு சிக்கலான பிரச்சினையாகும். இதற்கு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல், சட்டங்களை வலுப்படுத்துதல் மற்றும் ஆதரவு சேவைகளை வழங்குதல் மூலம் இந்த குற்றங்களின் பரவலை குறைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சமமான சமூகத்தை மேம்படுத்த முடியும். சிறுகுறிப்பு எழுதுங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் மனித உரிமை மீறல் மற்றும் சமூக வளர்ச்சியின் தடையாகும். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் NCRB அறிக்கையின்படி இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றன. இதன் முக்கிய பரிமாணங்கள் மற்றும் காரணங்கள் பற்றிய சிறுகுறிப்பு. குற்றங்களின் வகைப்பாடுகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை 4 முக்கிய தலைப்புகளில் வகைப்படுத்தலாம். உடல் ரீதியான வன்முறை, குடும்ப வன்முறை டொமெஸ்டிக் வயலன்ஸ், வரதட்சணை மரணங்கள் மற்றும் ஆசிட் வீச்சு. இந்தியாவில் பதிவு செய்யப்படும் குற்றங்களில் 30% மேல் கணவன் மற்றும் உறவினர்களால் செய்யப்படும் கொடுமைகளே. செக்ஷன் 498A. பாலியல் குற்றங்கள். பாலியல் வன்கொடுமை ரேப், பாலியல் சீண்டல் மற்றும் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல். ஆட்கடத்தல் டிராஃபிக்கிங், விபச்சாரம் மற்றும் கட்டாய திருமணத்திற்காக பெண்கள் மற்றும் சிறுமிகள் கடத்தப்படுதல்.
சைபர் குற்றங்கள் சைபர் கிரைம்ஸ் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பெண்களை மிரட்டுதல் சைபர் பல்லியிங் உருவமாற்றம் செய்தல் மார்ஃபிங் மற்றும் ஆன்லைன் வழியாக பின்தொடர்தல் ஸ்டாக்கிங். முக்கிய காரணங்கள்: ஆணாதிக்க மனநிலை பேட்ரியார்கி பெண்களை தங்களுக்கு கீழானவர்களாகவும் உடைமையாகவும் கருதும் மனப்பாங்கு. பொருளாதார சார்பு பெண்கள் பொருளாதார ரீதியாக ஆண்களைச் சார்ந்திருப்பதால் வன்முறையை எதிர்த்து பேச முடியாமல் சகித்துக்கொள்கின்றனர். நீதி வழங்குவதில் தாமதம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதில் ஏற்படும் தாமதம். லோ கன்விக்ஷன் ரேட் மற்றும் சாட்சிகள் மிரட்டப்படுவது குற்றவாளிகளுக்கு துணிச்சலை அளிக்கிறது. சட்ட பாதுகாப்பு இந்திய அரசு பல கடுமையான சட்டங்களை இயற்றியுள்ளது. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 வீட்டிற்குள் நடக்கும் வன்முறையிலிருந்து பாதுகாப்பு. குற்றவியல் சட்ட திருத்தம் நிர்பயா சட்டம் 2013 பாலியல் குற்றங்களுக்கான தண்டனைகளை கடுமையாக்கியது. பாரதிய நியாய் சன்ஹிதா BNS பழைய IPCக்கு மாற்றாக வந்த இச்சட்டம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு குறிப்பாக திருமண வாக்குறுதி அளித்து ஏமாற்றுவதற்கு தனிப்பிரிவுகளை கொண்டுள்ளது. முடிவுரை: பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க காவல் மற்றும் நீதித்துறையின் செயல்பாடு மட்டும் போதாது. ஆண் குழந்தைகளை வளர்க்கும் போதே பெண்களை மதிக்கும் பண்புடன் வளர்ப்பது, ஜெண்டர் சென்சிடைசேஷன் மற்றும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதுமே நிரந்தர தீர்வாக அமையும். ரைட் ஷார்ட் நோட் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமென். சிறுகுறிப்பு எழுதுங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். Crimes against women in India. Crimes against women in India are a significant concern, reflecting deep-seated social and cultural issues. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க கவலைக்குரியவை, ஆழமான சமூக மற்றும் கலாச்சார பிரச்சினைகளை பிரதிபலிக்கின்றன. Types of crimes. Crimes against women include rape, dowry deaths, domestic violence, sexual harassment, human trafficking, and acid attacks. குற்றங்களின் வகைகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் கற்பழிப்பு, வரதட்சணை மரணங்கள், வீட்டு வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், மனித கடத்தல் மற்றும் அமில தாக்குதல்கள் ஆகியவை அடங்கும். Causes. These crimes are often rooted in patriarchal attitudes, gender inequality, and social norms that perpetuate violence against women. காரணங்கள். இந்த குற்றங்கள் பெரும்பாலும் ஆணாதிக்க மனப்பான்மை, பாலின சமத்துவமின்மை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிலைநிறுத்தும் சமூக விதிமுறைகளில் வேரூன்றியுள்ளன. Consequences. Crimes against women can have severe physical, emotional, and psychological consequences, affecting not only the individual but also their families and communities. விளைவுகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடுமையான உடல், உணர்ச்சி மற்றும் உளவியல் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இது தனிநபரை மட்டுமல்ல, அவர்களின் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களையும் பாதிக்கும். Addressing the issue. பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். Legislative measures. Strengthening laws and enforcement mechanisms to prevent and punish crimes against women. சட்ட நடவடிக்கைகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் தண்டிக்கவும் சட்டங்கள் மற்றும் அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்துதல். Social awareness. Promoting social awareness and education to challenge patriarchal norms and attitudes that perpetuate violence against women. சமூக விழிப்புணர்வு. ஆணாதிக்க விதிமுறைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிலைநிறுத்தும் அணுகுமுறைகளை சவால் செய்ய சமூக விழிப்புணர்வு மற்றும் கல்வியை ஊக்குவித்தல். Support services. Providing support services, such as counseling, legal aid, and shelters, to help women affected by violence. ஆதரவு சேவைகள். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவ ஆலோசனை, சட்ட உதவி மற்றும் தங்குமிடங்கள் போன்ற ஆதரவு சேவைகளை வழங்குதல். Conclusion. Crimes against women in India are a complex issue that requires a comprehensive approach to address. By promoting social awareness, strengthening laws, and providing support services, it is possible to reduce the prevalence of these crimes and promote a safer and more equitable society for women. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது ஒரு சிக்கலான பிரச்சினையாகும். இதற்கு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது.
சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல், சட்டங்களை வலுப்படுத்துதல் மற்றும் ஆதரவு சேவைகளை வழங்குதல் மூலம் இந்த குற்றங்களின் பரவலை குறைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சமமான சமூகத்தை மேம்படுத்த முடியும். இந்திய சமூகத்தில் இளம் பெண்களிடையே தற்கொலை அதிகரித்து வருவதற்கான காரணத்தை விளக்குங்கள். இந்தியாவில் இளம் பெண்களிடையே தற்கொலை விகிதம் அதிகரித்து வருவது ஒரு தேசிய அவசர நிலையாக கருதப்படுகிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் NCRB தரவுகளின்படி உலகிலேயே இளம் பெண்கள் தற்கொலை செய்து கொள்வதில் இந்தியா முன்னணியில் உள்ளது. இதற்கான காரணங்கள் சமூகம், குடும்பம் மற்றும் உளவியல் ரீதியாக பிணைந்துள்ளன. அவற்றை விரிவாக காண்போம். குடும்ப மற்றும் திருமண அழுத்தம் மேரிட்டல் ஃபேமிலி பிரஷர். இந்திய பெண்களின் தற்கொலைக்கு மிக முக்கிய காரணம் குடும்ப பிரச்சினைகளே. வரதட்சணை கொடுமை. சட்டம் இருந்தாலும் வரதட்சணை கேட்டு செய்யப்படும் சித்திரவதைகள் இன்றும் பல பெண்களை தற்கொலைக்கு தள்ளுகின்றன. கட்டாய திருமணம். படிப்பு அல்லது வேலைக்கு செல்ல விரும்பும் இளம் பெண்களை அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைப்பது. குடும்ப வன்முறை. கணவன் மற்றும் மாமியார் வீட்டாரால் நிகழ்த்தப்படும் உடல் மற்றும் மன ரீதியான வன்முறை. NCRB தரவின்படி குடும்பத் தலைவிகள் ஹவுஸ்வைவ்ஸ் தான் இந்தியாவில் அதிகம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கல்வி மற்றும் லட்சியங்களுக்கான போராட்டம். ஆஸ்பிரேஷன் ரியாலிட்டி கேப். இன்றைய இளம் பெண்கள் நன்கு படித்தவர்கள் மற்றும் லட்சியம் மிக்கவர்கள். ஆனால் குடும்பச் சூழல் அதற்கு தடையாக உள்ளது. தேர்வு தோல்வி பயம். நீட் JEE மற்றும் அரசு தேர்வுகள் மீதான அதீத அழுத்தம். தோல்வியைச் சந்திக்க தெரியாத மனநிலை மற்றும் பெற்றோரின் எதிர்பார்ப்பு அவர்களை விபரீத முடிவெடுக்க வைக்கிறது. சுதந்திரம் மறுப்பு. நீ படித்துவிட்டாய், ஆனால் வேலைக்கு செல்லக்கூடாது என்று தடுக்கும்போது ஏற்படும் விரக்தி ஃப்ரஸ்ட்ரேஷன். சமூகம் மற்றும் உறவு சிக்கல்கள். காதல் தோல்வி. உணர்வுகளை கையாளும் முதிர்ச்சியின்மை மற்றும் காதல் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலை. சமூக அவமானம் ஸ்டிக்மா. கலப்பு திருமணம் அல்லது காதலை பெற்றோர் எதிர்ப்பது மற்றும் குடும்ப கௌரவம் போய்விடுமோ என்ற பயம். நவீன தொழில்நுட்பத்தின் இருண்ட பக்கம். சைபர் இஷ்யூஸ். சைபர் மிரட்டல். சைபர் பல்லியிங். சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட புகைப்படங்களை வைத்து மிரட்டுதல். ரிவெஞ்ச் பார்ன் மற்றும் ஆன்லைன் துன்புறுத்தல். அவமானம் தாங்காமல் உயிரை மாய்த்துக் கொள்ளும் போக்கு நகர்ப்புறங்களில் அதிகரித்து வருகிறது. ஒப்பீடு கம்பேரிசன். சமூக ஊடகங்களில் பிறருடைய போலியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்த்து தங்கள் வாழ்க்கை மோசமாக இருப்பதாக நினைத்து மனச்சோர்வடைதல். மனநலம் குறித்த விழிப்புணர்வு இன்மை. மென்டல் ஹெல்த் டாபு. மனச்சோர்வு டிப்ரெஷன். இளம் பெண்களிடையே மனச்சோர்வு மற்றும் பதற்றம் ஆங்ஸைட்டி அதிகரித்து வருகிறது. ஆனால் அதை ஒரு நோயாக கருதாமல் நாடகம் ஆடுகிறாள் என்று குடும்பத்தினர் அலட்சியப்படுத்துவது அல்லது மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல தயங்குவது. முடிவுரை. இளம் பெண்கள் தற்கொலை என்பது தனிநபர் பிரச்சினை அல்ல, அது பாரம்பரிய கட்டுப்பாடுகளுக்கும் நவீன லட்சியங்களுக்கும் இடையே நடக்கும் போராட்டம். பெண்களுக்கு கல்வி அளித்தால் மட்டும் போதாது, தோல்விகளை கையாளும் மன உறுதியையும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் குடும்பச் சூழலையும் உருவாக்க வேண்டும். குறிப்பு: தற்கொலை எண்ணங்கள் வந்தால் உடனே ஸ்னேகா போன்ற தற்கொலை தடுப்பு உதவி எண்களை தொடர்புகொள்வது அவசியம். Explain why suicide among young women is increasing in Indian society. இந்திய சமூகத்தில் இளம் பெண்களிடையே தற்கொலை அதிகரித்து வருவதற்கான காரணத்தை விளக்குங்கள். Suicide among young women in India is a growing concern, with various factors contributing to this trend. இந்தியாவில் இளம் பெண்களிடையே தற்கொலை அதிகரித்து வரும் கவலையாகும். இதற்கு பல்வேறு காரணிகள் பங்களிக்கின்றன. Societal pressures and gender expectations. Traditional gender roles, expectations to marry early, and fulfill domestic duties can limit opportunities and create stress. சமூக அழுத்தங்கள் மற்றும் பாலின எதிர்பார்ப்புகள். பாரம்பரிய பாலின பாத்திரங்கள், சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் மற்றும் வீட்டுக் கடமைகளை நிறைவேற்றுவது ஆகியவை வாய்ப்புகளை மட்டுப்படுத்தி மன அழுத்தத்தை உருவாக்கலாம். Family and marital issues, domestic violence, dowry-related problems, and marital conflicts significantly contribute to mental distress. குடும்பம் மற்றும் திருமண பிரச்சினைகள்.
வீட்டு வன்முறை, வரதட்சணை தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் திருமண மோதல்கள் மன துயரத்திற்கு கணிசமாக பங்களிக்கின்றன. Academic and career pressure. High expectations from parents and society to excel academically and secure stable careers add to stress and anxiety. கல்வி மற்றும் தொழில் அழுத்தம். கல்வியில் சிறந்து விளங்கவும் நிலையான தொழில்களை பெறவும் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்திடமிருந்து அதிக எதிர்பார்ப்புகள் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் அதிகரிக்கின்றன. Mental health challenges, depression, anxiety, and lack of access to mental health care services exacerbate the issue. There is a stigma surrounding mental health, preventing many from seeking help. மனநல சவால்கள். மனச்சோர்வு, பதட்டம் மற்றும் மனநல சுகாதார சேவைகளுக்கான அணுகல் இல்லாமை ஆகியவை பிரச்சினையை அதிகரிக்கின்றன. மன ஆரோக்கியத்தைச் சுற்றியுள்ள ஒரு களங்கம் உள்ளது, இது பலர் உதவி தேடுவதை தடுக்கிறது. Economic factors. Limited job opportunities, financial dependence on family or spouse, and workplace discrimination contribute to feelings of helplessness. பொருளாதார காரணிகள், வரையறுக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள், குடும்பம் அல்லது மனைவியை நிதி ரீதியாக சார்ந்திருத்தல் மற்றும் பணியிட பாகுபாடு உதவியற்ற உணர்வுகளுக்கு பங்களிக்கின்றன. Technology and social media. Cyberbullying, online harassment, and unrealistic comparisons on social media negatively impact self-esteem and mental health. தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்கள். சைபர் புல்லிங், ஆன்லைன் துன்புறுத்தல் மற்றும் சமூக ஊடகங்களில் நம்பத்தகாத ஒப்பீடுகள் சுயமரியாதை மற்றும் மன ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கின்றன. Lack of support systems. Inadequate mental health infrastructure, scarcity of professionals, and limited awareness about support services hinder help-seeking behavior. ஆதரவு அமைப்புகள் இல்லாமை, போதுமான மனநல உள்கட்டமைப்பு இல்லாமை, நிபுணர்களின் பற்றாக்குறை மற்றும் ஆதரவு சேவைகள் பற்றிய குறைந்த விழிப்புணர்வு ஆகியவை உதவி தேடும் நடத்தையை தடுக்கின்றன. Cultural and religious constraints. Restricted mobility, limited decision-making power, and forced lifestyle choices can lead to frustration and distress. கலாச்சார மற்றும் மத கட்டுப்பாடுகள். கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம், வரையறுக்கப்பட்ட முடிவெடுக்கும் சக்தி மற்றும் கட்டாய வாழ்க்கை முறை தேர்வுகள் விரக்தி மற்றும் துயரத்திற்கு வழிவகுக்கும். To address this issue, a multi-faceted approach is necessary, focusing on. இந்த பிரச்சினையை தீர்க்க பன்முக அணுகுமுறை அவசியம், இதில் கவனம் செலுத்துகிறது. Strengthening mental health awareness and infrastructure. Integrate mental health education in schools. Increase the number of mental health professionals, and promote government helplines. மனநல விழிப்புணர்வு மற்றும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல். பள்ளிகளில் மனநல கல்வியை ஒருங்கிணைத்தல், மனநல நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் அரசாங்க உதவி மையங்களை ஊக்குவித்தல். Promoting gender equality and social reforms. Encourage open conversations about mental health, tackle cyberbullying, and implement policies supporting women's empowerment. பாலின சமத்துவம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களை ஊக்குவித்தல். மனநலம் பற்றிய திறந்த உரையாடல்களை ஊக்குவித்தல், சைபர் புல்லிங்கை சமாளித்தல் மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்பதை ஆதரிக்கும் கொள்கைகளை செயல்படுத்துதல். Suicide prevention programs and crisis intervention. Expand community-based support groups, establish crisis intervention centers, and provide accessible helplines. தற்கொலை தடுப்பு திட்டங்கள் மற்றும் நெருக்கடி தலையீடு. சமூக அடிப்படையிலான ஆதரவு குழுக்களை விரிவுபடுத்துதல், நெருக்கடி தலையீட்டு மையங்களை நிறுவுதல் மற்றும் அணுகக்கூடிய உதவி மையங்களை வழங்குதல். By understanding the underlying causes and implementing effective measures, India can work towards reducing suicide rates among young women and creating a supportive environment for their well-being. அடிப்படை காரணங்களை புரிந்துகொள்வதன் மூலமும் பயனுள்ள நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் இளம் பெண்களிடையே தற்கொலை விகிதங்களை குறைப்பதற்கும் அவர்களின் நல்வாழ்வுக்கு ஆதரவான சூழலை உருவாக்குவதற்கும் இந்தியா செயல்பட முடியும். சிறு குறிப்பை எழுதுங்கள். கருக்கலைப்பு தொடர்பான சமூக கலாச்சார காரணிகள். கருக்கலைப்பு என்பது ஒரு மருத்துவ நடைமுறையாக இருந்தாலும் இந்தியாவில் அது சமூக மற்றும் கலாச்சார நம்பிக்கைகளுடன் ஆழமாக பின்னிப்பிணைந்துள்ளது. சட்டரீதியாக MTP ஆக்ட் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் சமூக பார்வையில் அது இன்றும் ஒரு சிக்கலான விஷயமாகவே உள்ளது.
இதன் முக்கிய காரணிகள்: ஆண் வாரிசு மோகம் சன் பிரெஃபரன்ஸ். இந்தியாவில் கருக்கலைப்பு அதிகரிப்பதற்கான முதன்மை காரணம் ஆண் குழந்தை வேண்டும் என்ற கலாச்சார விருப்பமே ஆகும். வம்ச விருத்தி: ஆண் குழந்தையே குலத்தை காக்கும் வாரிசு என்றும் பெற்றோருக்கு கடைசி காலத்தில் அடைக்கலம் தருபவன் என்றும் நம்பப்படுகிறது. விளைவு: இதனால் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செக்ஸ் டெட்டர்மினேஷன், கருவிலேயே பெண் குழந்தையை கலைக்கும் பாலினத் தேர்வு கருக்கலைப்பு, செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் அதிகமாக நடக்கிறது. திருமணத்திற்கு முந்தைய கர்ப்பம் மற்றும் களங்கம் ஸ்டிக்மா: இந்திய கலாச்சாரத்தில் திருமணமாகாத ஒரு பெண் கர்ப்பம் தரிப்பது மிகப்பெரிய அவமானமாக கருதப்படுகிறது. கௌரவம்: குடும்ப கௌரவம் ஃபேமிலி ஆனர் போய்விடும் என்ற பயத்தில் பாதுகாப்பற்ற முறைகளில் அன்சேஃப் அபார்ஷன்ஸ் ரகசியமாக கருக்கலைப்பு செய்கிறார்கள். இது பல நேரங்களில் பெண்ணின் உயிருக்கே ஆபத்தாக முடிகிறது. வரதட்சணை பயம் எகனாமிக் பர்டன்: பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்தில் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க பெரும் தொகை வரதட்சணையாக கொடுக்க வேண்டும் என்ற பயம். பொருளாதாரம்: பெண் குழந்தையை ஒரு செலவு லயபிலிட்டி ஆகவும் ஆண் குழந்தையை ஒரு முதலீடு அசட் ஆகவும் பார்க்கும் சமூக பார்வை. பெண்ணின் உடல் சுயாட்சியின்மை லேக் ஆஃப் பாடிலி ஆட்டோனமி: கருக்கலைப்பு செய்வது குறித்து பெண்ணால் சுயநினைவோடு முடிவெடுக்க முடிவதில்லை. குடும்ப முடிவு: கணவன் அல்லது மாமியார் வீட்டாருடைய வற்புறுத்தலின் பேரில் கட்டாய கருக்கலைப்புகள் நடக்கின்றன. பெண்ணின் விருப்பத்திற்கு அங்கு இடமில்லை. மத மற்றும் தார்மீக நம்பிக்கைகள்: சில மதங்கள் மற்றும் கலாச்சார நம்பிக்கைகள் கருக்கலைப்பை பாவம் அல்லது உயிர்வதை என்று கருதுகின்றன. இது தேவைப்படும் சூழலில் உடல்நலக் குறைவு அல்லது பாலியல் வன்முறை கூட பெண்கள் கருக்கலைப்பு செய்வதை தடுக்கிறது. முடிவுரை: கருக்கலைப்பு சட்டம் எம்டிபி ஆக்ட் 2021 பெண்களுக்கு பாதுகாப்பான உரிமையை வழங்கினாலும் சமூக கலாச்சார தடைகள், குறிப்பாக ஆண் வாரிசு மோகம் மற்றும் களங்கம், இன்றும் பாதுகாப்பற்ற கருக்கலைப்புகளுக்கே வழிவகுக்கின்றன. ரைட் ஷார்ட் நோட்: சோசியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு ஃபீட்டிசைட். சிறு குறிப்பை எழுதுங்கள். கருக்கலைப்பு தொடர்பான சமூக கலாச்சார காரணிகள். சோசியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு ஃபீட்டிசைட். கருக்கொலை தொடர்பான சமூக கலாச்சார காரணிகள். சன் பிரெஃபரன்ஸ்: preference for male children due to cultural and economic reasons. மகன் விருப்பம், கலாச்சார மற்றும் பொருளாதார காரணங்களால் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை. Patriarchal society: patriarchal societies often prioritize male children for inheritance and family lineage. ஆணாதிக்க சமூகம்: ஆணாதிக்க சமூகங்கள் பெரும்பாலும் பரம்பரை மற்றும் குடும்ப பரம்பரைக்கு ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. Dowry system: the dowry system can contribute to the preference for male children, as families may see daughters as a financial burden. வரதட்சணை முறை: வரதட்சணை முறை ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்க பங்களிக்கக்கூடும், ஏனெனில் குடும்பங்கள் மகள்களை நிதிச் சுமையாக காணலாம். Lack of awareness: limited awareness about the importance of gender equality and the consequences of sex selective practices. விழிப்புணர்வு இல்லாமை, பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாலின தேர்வு நடைமுறைகளின் விளைவுகள் பற்றிய வரையறுக்கப்பட்ட விழிப்புணர்வு. Consequences விளைவுகள். Skewed sex ratio: feticide contributes to a skewed sex ratio, with significant implications for society. வளைந்த பாலின விகிதம்: கருக்கொலை ஒரு வளைந்த பாலின விகிதத்திற்கு பங்களிக்கிறது, இது சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. Gender inequality: feticide perpetuates gender inequality, reinforcing harmful stereotypes and biases. பாலின சமத்துவமின்மை: கருக்கொலை பாலின சமத்துவமின்மையை நிலைநிறுத்துகிறது, தீங்கு விளைவிக்கும் ஸ்டீரியோடைப்கள் மற்றும் சார்புகளை வலுப்படுத்துகிறது. Addressing the issue: பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். Education and awareness: educating communities about the importance of gender equality and the consequences of feticide. கல்வி மற்றும் விழிப்புணர்வு, பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவம் மற்றும் கருக்கலைப்பின் விளைவுகள் குறித்து சமூகங்களுக்கு கல்வி கற்பித்தல். Legislative measures: implementing and enforcing laws prohibiting sex selective practices. சட்டமிகு நடவடிக்கைகள், பாலின தேர்வு நடைமுறைகளை தடை செய்யும் சட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் செயல்படுத்துதல்.
Community engagement, engaging with local communities to promote awareness and change attitudes. சமூக ஈடுபாடு, விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும் மனப்பான்மைகளை மாற்றுவதற்கும் உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுதல். Overall, addressing socio-cultural factors related to feticide requires a comprehensive approach that promotes gender equality, challenges harmful stereotypes, and supports legislative measures. கருக்கலை தொடர்பான சமூக கலாச்சார காரணிகளை நிவர்த்தி செய்வதற்கு, பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும், தீங்கு விளைவிக்கும் ஸ்டீரியோடைப்களை சவால் செய்யும் மற்றும் சட்டமன்ற நடவடிக்கைகளை ஆதரிக்கும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. ஆண் ஆதிக்கம் செலுத்தும் தொழில்களில் பெண் தொழில்முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். ஆண் ஆதிக்கம் அதிகம் உள்ள தொழில்களில் உதாரணமாக கட்டுமானம், உற்பத்தி, போக்குவரத்து மற்றும் தொழில்நுட்பம் ஒரு பெண் தொழில்முனைவோராக வெற்றி பெறுவது என்பது ஒரு சவாலான பயணம். இந்த துறைகளில் பெண்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளை பின்வருமாறு விவாதிக்கலாம். நிதி திரட்டுவதில் உள்ள சிக்கல்கள். ஆக்சஸ் டு ஃபைனான்ஸ். பெண் தொழில்முனைவோருக்கு கடன் வழங்குவதில் வங்கிகளும் முதலீட்டாளர்களும் இன்றும் சில தயக்கங்களை காட்டுகின்றனர். நம்பகத்தன்மை குறைபாடு. பெண்களால் இவ்வளவு பெரிய முதலீட்டை நிர்வகிக்க முடியுமா என்ற தவறான பார்வை முதலீட்டாளர்களிடையே நிலவுகிறது. பிணைச் சொத்து. கொலாட்டரல் இல்லாமை. இந்தியாவில் பல குடும்பங்களில் சொத்துக்கள் ஆண்களின் பெயரிலேயே இருப்பதால் பெண்கள் தொழில் தொடங்க வங்கிக் கடன் பெறுவது கடினமாகிறது. சமூக மற்றும் ஆணாதிக்க மனநிலை. சொசைட்டல் பேட்ரியார்கல் பயஸ். ஆண் ஆதிக்கம் கொண்ட துறைகளில் ஒரு பெண்ணின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில் சமூக ரீதியான தடைகள் உள்ளன. தொழில்முறை அங்கீகாரம். வாடிக்கையாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒரு பெண் எடுக்கும் முடிவுகளை சந்தேகத்துடன் பார்க்கும் போக்கு உள்ளது. தகவல் தொடர்பு சவால். ஆண்களால் சூழப்பட்ட ஒரு பணியிடத்தில் ஒரு பெண் தனது கருத்துக்களை அழுத்தமாக பதிய வைப்பதற்கு அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியுள்ளது. தொழில்முறை நெட்வொர்க்கிங் இல்லாமை. லேக் ஆஃப் நெட்வொர்க்கிங். பல பெரிய ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் ரகசியங்கள் முறையற்ற சந்திப்புகள் உதாரணமாக மாலை நேர கூட்டல்கள் மூலம் பகிரப்படுகின்றன. ஆண் சார்ந்த குழுக்கள். தொழில்முறை குழுக்கள் பெரும்பாலும் ஆண்களை மையப்படுத்தியே இருப்பதால் பெண்கள் அத்தகைய வட்டங்களுக்குள் நுழைவது கடினமாகிறது. வழிகாட்டிகள். மென்டர்ஸ் பற்றாக்குறை. அந்தந்த துறைகளில் முன்மாதிரியாக திகழும் பெண் தொழில்முனைவோர் குறைவாக இருப்பதால் புதியவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல் கிடைப்பதில்லை. பணி குடும்பச் சமநிலை. ஒர்க் லைஃப் பேலன்ஸ். சமூகம் இன்றும் வீட்டு பொறுப்புகளை பெண்களின் கடமையாகவே பார்க்கிறது. இரட்டை பொறுப்பு. ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வகிப்பதோடு குடும்ப பொறுப்புகளையும் சமமாக தூக்கிச் சுமப்பது பெண்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை தருகிறது. பயணக் கட்டுப்பாடுகள். ஆண் ஆதிக்கம் உள்ள தொழில்களில் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும்போது குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தின் ஆதரவு குறைவாகவே கிடைக்கிறது. பாதுகாப்பற்ற சூழல். சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆண்கள் அதிகம் உள்ள தொழிற்சாலைகள் அல்லது கட்டுமான இடங்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு உகந்த உள்கட்டமைப்பை கொண்டிருப்பதில்லை. அடிப்படை வசதிகள். பெண்களுக்கு தனி கழிவறை அல்லது ஓய்வறை வசதிகள் இல்லாதது ஒரு பெரும் சவாலாகும். பாதுகாப்பு அச்சம். ஆழ்நடமாட்டமில்லாத நேரங்களில் அல்லது தனிமையான இடங்களில் பணியாற்ற வேண்டிய சூழல் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வை தரலாம். முடிவுரை. ஆண் ஆதிக்கம் கொண்ட துறைகளில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அவர்கள் திறமை குறைவானவர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக அந்த துறையின் கட்டமைப்பு அவர்களுக்கு உகந்ததாக வடிவமைக்கப்படாததே காரணம். இந்த கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் மூலம் பெண்களால் எந்தத் துறையிலும் மகத்தான சாதனைகளைச் செய்ய முடியும். Discuss the issues faced by the female entrepreneurs in male-dominated businesses. ஆண் ஆதிக்கம் செலுத்தும் தொழில்களில் பெண் தொழில்முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். Female entrepreneurs in male-dominated businesses often face unique challenges that can hinder their success. ஆண் ஆதிக்கம் செலுத்தும் தொழில்களில் பெண் தொழில்முனைவோர் பெரும்பாலும் தனித்துவமான சவால்களை எதிர்கொள்கின்றனர், அவை அவர்களின் வெற்றியை தடுக்கலாம். Key issues. Gender bias and stereotyping.
Women may encounter biases and stereotypes that question their ability to lead and succeed in business, particularly in industries traditionally dominated by men. பாலின சார்பு மற்றும் ஸ்டீரியோடைப். வணிகத்தை வழிநடத்தி வெற்றி பெறும் திறனை கேள்விக்குள்ளாக்கும் சார்புகள் மற்றும் ஸ்டீரியோடைப்களை பெண்கள் சந்திக்க நேரிடும், குறிப்பாக பாரம்பரியமாக ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் தொழில்களில். Limited access to funding. Female entrepreneurs may face difficulties in securing funding, as investors may be hesitant to invest in businesses led by women. நிதிக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். முதலீட்டாளர்கள் பெண்கள் தலைமையிலான வணிகங்களில் முதலீடு செய்ய தயங்குவதால் பெண் தொழில்முனைவோர் நிதியை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும். Networking and mentorship challenges. Women may have limited access to professional networks and mentorship opportunities, making it harder for them to find guidance and support. நெட்வொர்க்கிங் மற்றும் வழிகாட்டுதல் சவால்கள். தொழில்முறை நெட்வொர்க்குகள் மற்றும் வழிகாட்டுதல் வாய்ப்புகளுக்கான அணுகல் பெண்களுக்கு குறைவாக இருக்கலாம், இதனால் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை கண்டறிவது அவர்களுக்கு கடினமாகிறது. Balancing work and family responsibilities. Female entrepreneurs often bear a disproportionate burden of family and caregiving responsibilities, making it challenging to balance work and personal life. வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை சமநிலைப்படுத்துதல். பெண் தொழில்முனைவோர் பெரும்பாலும் குடும்பம் மற்றும் பராமரிப்பு பொறுப்புகளின் விகிதாச்சார சுமையை சுமக்கிறார்கள், இது வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவதை சவாலாக ஆக்குகிறது. Lack of representation and role models. The scarcity of female role models in male-dominated industries can make it harder for women to envision themselves in the same position and navigate similar challenges. பிரதிநிதித்துவம் மற்றும் முன்மாதிரிகள் இல்லாமை. ஆண் ஆதிக்கம் செலுத்தும் தொழில்களில் பெண் முன்மாதிரிகளின் பற்றாக்குறை பெண்கள் தங்களை ஒரே நிலையில் கற்பனை செய்து கொள்வதையும் இதே போன்ற சவால்களை வழிநடத்துவதையும் கடினமாக்கும். Measures. Build a strong support network. Surround yourself with people who believe in you and your business, including mentors, peers, and family members. வலுவான ஆதரவு வலையமைப்பை உருவாக்குங்கள். உங்களையும் உங்கள் வணிகத்தையும் நம்பும் நபர்களுடன் உங்களைச் சுற்றி வையுங்கள், இதில் வழிகாட்டிகள், சகாக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளனர். Seek out resources and funding opportunities. Look into organizations and initiatives that provide funding and support specifically for female entrepreneurs. வளங்கள் மற்றும் நிதி வாய்ப்புகளை தேடுங்கள், குறிப்பாக பெண் தொழில்முனைவோருக்கு நிதி மற்றும் ஆதரவை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் முன்முயற்சிகளை பாருங்கள். Develop a strong business plan. Create a solid business plan that outlines your goals, strategies, and financial projections. வலுவான வணிகத் திட்டத்தை உருவாக்குங்கள். உங்கள் இலக்குகள், உத்திகள் மற்றும் நிதி கணிப்புகளை கோடிட்டுக் காட்டும் ஒரு திடமான வணிகத் திட்டத்தை உருவாக்குங்கள். Be confident and assertive. Believe in yourself and your abilities, and be prepared to advocate for yourself and your business. நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருங்கள். உங்கள் மீதும் உங்கள் திறன்களின் மீதும் நம்பிக்கை வைத்து உங்களுக்காகவும் உங்கள் வணிகத்திற்காகவும் வாதிடத் தயாராக இருங்கள். By understanding these challenges and developing strategies to overcome them, female entrepreneurs can succeed in male-dominated businesses and pave the way for others to follow. இந்த சவால்களை புரிந்துகொண்டு அவற்றைச் சமாளிக்க உத்திகளை உருவாக்குவதன் மூலம் பெண் தொழில்முனைவோர் ஆண் ஆதிக்கம் செலுத்தும் வணிகங்களில் வெற்றி பெற முடியும், மேலும் மற்றவர்கள் பின்பற்ற வழி வகுக்க முடியும். இந்தியாவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சேரும் பெண்கள் அவர்களை விட மிக குறைவு. இந்தியாவில் இந்த இடைவெளிக்கான காரணங்களையும் சாத்தியமான தீர்வுகளையும் ஆராயுங்கள். இந்தியாவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பெண்கள் ஆண்களை விட குறைவான எண்ணிக்கையில் இருப்பதை குறிக்கும் இந்த இடைவெளியை பாலின இடைவெளி, ஜெண்டர் கேப் என்று அழைக்கிறோம். பள்ளி படிப்பை விட உயர்கல்வியிலும் அதை காட்டிலும் வேலைவாய்ப்பிலும் பெண்களின் பங்களிப்பு கணிசமாக குறைந்து வருகிறது. இதற்கான முக்கிய காரணங்கள் மற்றும் சாத்தியமான தீர்வுகளை கீழே காண்போம். இடைவெளிக்கான முக்கிய காரணங்கள். சமூக மற்றும் கலாச்சார காரணிகள்.
திருமணம் மற்றும் குடும்ப பொறுப்புகள். பல குடும்பங்களில் உயர்கல்வி அல்லது வேலை என்பது திருமணத்திற்கு முந்தைய ஒரு இடைக்கால செயலாகவே பார்க்கப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு பெண்களின் கல்வி மற்றும் வேலை பெரும்பாலும் முன்னுரிமை இழக்கிறது. பராமரிப்பு சுமை கேர் பர்டன், குழந்தை பராமரிப்பு மற்றும் முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றை சமூகம் பெண்களின் கடமையாகவே கருதுகிறது. இது அவர்களை வேலைக்கு செல்ல விடாமல் முடக்குகிறது. பாதுகாப்பு கவலைகள். தூரமும் பாதுகாப்பும். உயர்கல்வி நிறுவனங்கள் அல்லது பணியிடங்கள் தொலைவில் இருக்கும்போது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினால் பெற்றோர்கள் பெண்களை அனுப்ப தயங்குகின்றனர். திறமை மற்றும் சந்தை தேவைகளுக்கு இடையிலான முரண்பாடு. ஸ்டெம் துறைகளில் குறைவான பங்களிப்பு. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கணிதம் ஸ்டெம் போன்ற அதிக வருமானம் தரும் துறைகளை விட கலை மற்றும் கல்வித்துறைகளிலேயே பெண்கள் அதிகம் சேர்க்கின்றனர். இதனால் வேலைவாய்ப்பு சந்தையில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைகின்றன. சாத்தியமான தீர்வுகள் பொட்டென்ஷியல் சொல்யூஷன்ஸ். இந்த இடைவெளியை குறைக்க அரசு, சமூகம் மற்றும் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். கொள்கை ரீதியான மாற்றங்கள். நெகிழ்வான வேலை நேரம் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹவர்ஸ். நிறுவனங்கள் பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகும் பிரசவத்திற்கு பிறகும் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வசதி அல்லது நெகிழ்வான நேரத்தை வழங்க வேண்டும். குழந்தை பராமரிப்பு மையங்கள் கிரஷ் ஃபெசிலிட்டிஸ். பணியிடங்களிலேயே குழந்தை பராமரிப்பு மையங்களை உருவாக்குவது பெண்களின் வேலைவாய்ப்பை தக்கவைக்க உதவும். கல்வி மற்றும் நிதி உதவிகள். உயர்கல்வி உதவித்தொகை. கிராமப்புற பெண்களுக்கு உயர்கல்வியை தொடர பிரத்யேக உதவித்தொகை மற்றும் கட்டணச் சலுகைகளை வழங்க வேண்டும். திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட். வேலைவாய்ப்பு சந்தைக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப திறன்களை பெண்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். சமூக விழிப்புணர்வு. பெற்றோருக்கான ஆலோசனை. பெண் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு என்பது ஒரு குடும்பத்தின் பொருளாதார நிலையை எப்படி உயர்த்தும் என்பதை பெற்றோர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆண்களின் பங்களிப்பு. வீட்டு வேலைகளை சமமாக பகிர்ந்து கொள்ளும் கலாச்சாரத்தை ஆண்களிடையே வளர்க்க வேண்டும். முடிவுரை. இந்தியாவின் $5 டிரில்லியன் பொருளாதார கனவு நனவாக வேண்டுமானால் பெண்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சமமாக பங்களிக்க வேண்டியது அவசியம். பெண்களின் முன்னேற்றம் என்பது வெறும் தனிநபர் முன்னேற்றம் அல்ல, அது ஒரு தேசத்தின் முன்னேற்றம். India's women who are enrolled in education and employment are far less than their counterparts. Examine the reasons and probable solutions for this gap in India. இந்தியாவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சேரும் பெண்கள் அவர்களை விட மிக குறைவு. இந்தியாவில் இந்த இடைவெளிக்கான காரணங்களையும் சாத்தியமான தீர்வுகளையும் ஆராயுங்கள். The gender gap in India is a pressing issue, with women facing significant barriers in education and employment. Despite progress in female education, women's participation in the workforce remains low. இந்தியாவில் பாலின இடைவெளி ஒரு அழுத்தமான பிரச்சினையாகும், ஏனெனில் பெண்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொள்கின்றனர். பெண் கல்வியில் முன்னேற்றம் இருந்தபோதிலும் பணியிடத்தில் பெண்களின் பங்கேற்பு குறைவாகவே உள்ளது. Reasons for the gap. இடைவெளிக்கான காரணங்கள். Socio-economic factors, financial constraints, early marriage, and cultural norms favoring boys' education contribute to the gap. Families often neglect girls' education due to social and financial constraints, resulting in a lack of employment readiness. சமூக, பொருளாதார காரணிகள், நிதி கட்டுப்பாடுகள், இளமை பருவ திருமணம் மற்றும் ஆண்களின் கல்விக்கு சாதகமான கலாச்சார விதிமுறைகள் இந்த இடைவெளிக்கு பங்களிக்கின்றன. சமூக மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் காரணமாக குடும்பங்கள் பெரும்பாலும் பெண்களின் கல்வியை புறக்கணிக்கின்றன, இதன் விளைவாக வேலைவாய்ப்புக்கான தயார்நிலை இல்லாதது ஏற்படுகிறது. Quality of education and infrastructure. Poor education quality in government schools, lack of trained teachers, and inadequate infrastructure, such as female-only toilets, discourage girls from continuing their education. கல்வி மற்றும் உள்கட்டமைப்பின் தரம்,
அரசு பள்ளிகளில் மோசமான கல்வித்தரம், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமை மற்றும் பெண்களுக்கு மட்டுமேயான கழிப்பறைகள் போன்ற போதுமான உள்கட்டமைப்பு இல்லாதது பெண்கள் தங்கள் கல்வியை தொடருவதை தடுக்கிறது. Patriarchy and social perceptions, restrictive gender norms, unequal pay, and limited job opportunities perpetuate the gap. Women are often expected to prioritize domestic work over paid employment. ஆணாதிக்கம் மற்றும் சமூக கருத்துக்கள், கட்டுப்படுத்தப்பட்ட பாலின விதிமுறைகள், சமமற்ற ஊதியம் மற்றும் வரையறுக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் இடைவெளியை நிலைநிறுத்துகின்றன. பெண்கள் பெரும்பாலும் ஊதியம் பெறும் வேலையை விட வீட்டு வேலைக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Safety and security concerns, violence against women and issues of security, particularly in rural areas, further exacerbate the gap. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கவலைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகள், குறிப்பாக கிராமப்புறங்களில் இடைவெளியை மேலும் அதிகரிக்கின்றன. Limited access to higher education and vocational training. Women are underrepresented in technical and professional courses, and vocational training can enhance their employability. உயர்கல்வி மற்றும் தொழில் பயிற்சிக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல், தொழில்நுட்ப மற்றும் தொழில்முறை படிப்புகளில் பெண்கள் குறைவாகவே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள், மேலும் தொழில் பயிற்சி அவர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும். Probable solutions, சாத்தியமான தீர்வுகள். Improve education quality and infrastructure, invest in teacher training, provide safe and accessible schools, and promote digital learning platforms. கல்வித்தரம் மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், ஆசிரியர் பயிற்சியில் முதலீடு செய்தல், பாதுகாப்பான மற்றும் அணுகக்கூடிய பள்ளிகளை வழங்குதல் மற்றும் டிஜிட்டல் கற்றல் தளங்களை ஊக்குவித்தல். Vocational training and skill development. Offer vocational training and career counseling to enhance girls' employability and promote higher education. தொழில் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு, பெண்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்தவும் உயர்கல்வியை ஊக்குவிக்கவும் தொழில் பயிற்சி மற்றும் தொழில் ஆலோசனைகளை வழங்குதல். Address patriarchal norms and stereotypes. Implement awareness campaigns and community engagement programs to challenge restrictive gender norms. ஆணாதிக்க விதிமுறைகள் மற்றும் ஸ்டீரியோடைப்களை நிவர்த்தி செய்தல், கட்டுப்படுத்தப்பட்ட பாலின விதிமுறைகளை சவால் செய்ய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் சமூக ஈடுபாட்டு திட்டங்களை செயல்படுத்துதல். Increase access to higher education and vocational training. Provide scholarships, financial incentives, and mentorship programs to encourage girls to pursue higher education and vocational training. உயர்கல்வி மற்றும் தொழில் பயிற்சிக்கான அணுகலை அதிகரித்தல், பெண்கள் உயர்கல்வி மற்றும் தொழில் பயிற்சியை தொடர ஊக்குவிக்க உதவித்தொகைகள், நிதி ஊக்கத்தொகைகள் மற்றும் வழிகாட்டுதல் திட்டங்களை வழங்குதல். Promote safe and secure work environments. Implement measures to ensure safety and security in workplaces, particularly in rural areas. பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழலை ஊக்குவித்தல், பணியிடங்களில் குறிப்பாக கிராமப்புறங்களில் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துதல். Encourage female entrepreneurship. Support women in starting their own businesses, creating safe spaces for fellow women, and promoting economic empowerment. பெண் தொழில்முனைவோரை ஊக்குவித்தல், பெண்கள் தங்கள் சொந்த தொழில்களை தொடங்குவதில், சக பெண்களுக்கு பாதுகாப்பான இடங்களை உருவாக்குவதில் மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பை ஊக்குவிப்பில் ஆதரவளித்தல். Government initiatives. Beti Bachao Beti Padhao aims to boost girls' enrollment and retention in education. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவோ கல்வியில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை மற்றும் தக்கவைப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலய் provides quality education to girls from disadvantaged communities through residential schools. கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா குடியிருப்பு பள்ளிகள் மூலம் பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு தரமான கல்வியை வழங்குகிறது. Support to training and employment program step. Offers skills training and employment opportunities to women. பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஆதரவு ஸ்டெப், பெண்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது.
Janani Suraksha Yojana JSY incentivizes institutional deliveries, indirectly supporting girls' education. Janani Suraksha Yojana JSY நிறுவன பிரசவங்களை ஊக்குவிக்கிறது, மறைமுகமாக பெண்களின் கல்வியை ஆதரிக்கிறது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.